வணக்கம் நண்பர்கள், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சண்டே வீட்டில் ஃப்ரீயாக ஜாலியாக இருந்தீங்களா? இதே பாருங்கள், தோட்டம் ஆரம்பிக்கிறவங்களுக்கு பிகினர்ஸு இந்த கோடை காலத்தை பயனுள்ளதாக நீங்கள் செலவு செய்ய, பிள்ளைங்களோட ஜாலியாக இருக்க, பிள்ளைகள் ஒரு அரை மணி நேரம் மொபைலை விட்டு எட்ட இருக்க சீக்ரெட் ட்ரிக்ஸு நிறைய சொல்ல போகிறோம்மா. இதை பார்த்தீங்களா? இது வந்து டப்பு தான். இந்த டப்பில் பாருங்கள், பொன்னாங்கண்ணி கீரை 15 நாளைக்கு வாரத்துக்கு ஒரு நாள் இங்கே இருந்தால் பொன்னாங்கண்ணி கீரை கிள்ளிப்பேன். இந்த வெய்ய நாளில் காலையில் கடைக்கு போக லேட் ஆகணும், மார்னிங் வரல, தோட்டத்துக்கு இப்போ தான் வந்திருக்கேன். அதான் இவங்க வதக்கமாக இருக்காங்க, தண்ணி ஊற்றிருக்கம்மா. இங்கே பாருங்கள், இந்த பாட்டிலில் கூட நீங்கள் கீழே ஹோலே போட்டிருக்கு பாருங்கள். நான் 2-3 ஹோல் போட்டிருக்கேன், தெரியுதுங்களா? இதில் கூட நீங்கள் ஹோல் பண்ணி பார்த்தா செடி வைக்கலாமா. இந்த இதில் பிளாஸ்டிக்கு இது ஒரு 2 கிலோ 2 கிலோ டப்பா, இதில் நீங்கள் ஓடு வச்சு செடி வைக்கலாம். இதே பாருங்கள், அலுமினியம் 1/2 கிலோ வடிக்கிறது, 3/4 கிலோ வடிக்கிறது. இதே பாருங்கள், சில்வர் குண்டான். இங்கே பாருங்கள், அலுமினியம் டப்பா. அதாவது நம்ம செலவு பண்ணி தான் செடி வைக்கணும், தோட்டம் ஆரம்பிக்கணுன்ற அவசியமே கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கிற பழசு பெயிண்ட் வாளி, பிளாஸ்டிக் குடம், பிளாஸ்டிக் வாளி, உடஞ்சதெல்லாம் நிறையா இருப்பாங்க. இதிலே நம்ம மண் எடுத்து வச்சு நம்ம வந்து ஒரு வெங்காயம் துளிர் வந்தால் எடுத்து நடலாம், சரிங்களா? வாங்கின்னு வந்த கருணக்கிழங்கு துளிர் வந்திருக்கும், நடலாம். எவ்வளோ இருக்குமா. ஆனால் நீங்கள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வர வச்சுக்கணும். நம்ம அம்மு தோட்டம் சேனலை பார்த்தீங்கன்னா விருப்பம் வராதவங்களுக்கு கூட விருப்பம் வந்துடுமா, சரிங்களா? இதை பாருங்கள், 25 லிட்டர் கேனில் கூட வச்சுருக்கேன் பாருங்கள். இது நம்ம தண்ணி பிடிக்கிற 25 லிட்டர் கேனு, சரிங்களா? அதில் பாருங்கள், இந்த மஞ்சள் அரையிலே டபுள் அடுக்கு வச்சுருக்கேன், அவ்வளோ அழகு. இதுவும் வந்து ட்ரம்மு தான். இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு வீட்டில் இருக்குங்க. இந்த ட்ரம்முலாம் இல்லாத இருக்கவே இருக்காது, தண்ணி கேனெல்லாம் இல்லாத இருக்கவே இருக்காது. நீங்கள் தோட்டம் ரெடி பண்ணுறவங்க இப்படி செய்யலான்னு உங்களுக்கு காமிக்கிறேன். பெயிண்ட் வாலியில் என்ன வச்சுருக்கேன்னா, நான் வந்து காகிதப்பூ சாண்டல் வச்சுருக்கேம்மா. இதை பாருங்கள், காகிதப்பூ சாண்டல் இதுதான் வச்சுருக்கேன் பெயிண்ட் வாலியில். பக்கத்தில் பாருங்கள், 25 லிட்ரு கேனு, அதில் காகிதப்பூ வச்சு தோட்டமே அழகாக இருக்குது பாருங்கள். இந்த காகிதப்பூவில் அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குமா. சில லாரிலாம் பாருங்கள், அந்த படிகார கல் கட்டிக்கிட்டு, படிகார கயிறு கட்டிக்கிட்டு இந்த பூ தான் வச்சுட்டு போவாங்க, காகிதப்பூ. இது வந்து வர விபத்தை வந்து தவிர்க்குமா. இதுக்கு எதிர்மறை எண்ணங்கள் உண்டாம். அதனால் நம்ம வீட்டில் காகிதப்பூவும் இருக்குது பாருங்கள். இது வந்து ஃப்ரிட்ஜு பாக்ஸு. என்கிட்ட 2 ஃப்ரிட்ஜு பாக்ஸ் இருக்குது. இது வந்து சின்ன ஃப்ரிட்ஜு பாக்ஸு, சரிங்களா? இது வந்து கடையில் எவ்வளோன்னா 50 ரூபா தான். இதில் வந்து ஜினியா செடியும், கத்திரி, செம்பருத்தி நிறைய இதில் வச்சுருப்போம்மா. இப்போ வந்து எம்டியை போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து அவரைக்காய் சின்னலாம் எடுத்துட்டேன். அதில் கடைசியில் 2 செம்பருத்தி இருக்குது. இதனுடைய ஃப்ரிட்ஜு பாக்ஸு வந்து பழைய இரும்பு கடையில் 50 ரூபா தான். என்னோடய ரேட்டு வந்து 50 ரூபா. இதில் எங்கே இருக்கிற குச்சி, சின்ன குச்சிங்க, வைக்கோல், தேங்காய் பஞ்சு, தேங்காய் மட்டை எல்லாம் கீழே போட்டுட்டு நாம் வந்து மேலே மண் போட்டு செடி வைக்கலாம். செலவில்லாமல், ₹1 செலவில்லாமல், உடல் உழைப்பு மட்டும். அடுத்து பாருங்கள், சாக்கு. இந்த சாக்கில் வந்து நம்ம தோட்டத்தில் இருக்கிற செத்தை தான் இருக்குது. இந்த சாக்குலேயும் கீழே கோல் பண்ணி அந்த சாக்கை அப்படியே 2ஆக மடிச்சிடணும். அரிசி கடையில் மடிக்கிறாங்களோ அந்த மாதிரி மடிச்சுட்டு அதில் 4-5 ஓட்டை போட்டு அதில் கீழே செத்தை, தேங்காய் பஞ்சு ஏதோ வச்சு மேலே மண் போட்டு செடி வைக்கலாம். நம்ம இந்த பாருங்கள், இந்த வாளி எப்படி இருக்குது பாருங்கள். எப்படி வேணாலும் நம்ம வந்து செடி வைக்கலாமா. ஆனால் காசு இல்லாத ஆரம்பத்தில் தொட்டி வைக்கிறவங்க, தோட்டம் வைக்கிறவங்க எப்படி பயன்படுத்தணும். ஏன் ஜாடிக்குன்னு 100 ரூபா 100. இப்போல்லாம் ஜாடியோட ரேட்லாம் அதிகமாக. ஒரு ஜாடி மண் ஜாடி வாங்கினேன்னா இப்போல்லாம் 200 ரூபா. நான்லாம் சென்னைக்கு ஜீப்பில் போகும்போது அங்கேருந்து லாஸ்பேட்டை அங்கே வரும்போதே, கோட்டைக்குப்பத்தில் வரும்போதே நமக்கு சட்டிப்பானை கடை மாதிரிலாம் பழக்கமாக. அங்கே கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு அவங்கள பேசிவிட்டு அங்கே 10 ஜாடி 15 ஜாடி வாங்கி ஜீப்பில் எடுத்துன்னு வந்துடுவேன். இந்த மாதிரி தான் நம்ம தோட்டம் வைக்க பாருங்கள், சில்வர் பாத்திரம். இங்கே பாருங்கள் பொட்டி. இந்த பாருங்கள் பெயிண்ட் வாளி. இங்கே பாருங்கள் தக்காளி பொட்டி, சரிங்களா? இப்படி தான் நம்ம செலவு இல்லாத தோட்டம் வைக்கணும். இந்த
வீட்டுக்கு வேறு பாவக்காயை அரியும் போதே பழுத்துட்டுனா அதில் விதை விழும். அந்த விதையை மண்ணு தோண்டி போட்டுற வேண்டியதான். வெங்காயம் துளிர் வரும், கருணக்கிழங்கு துளிர் வரும். ஒரு மிளகாய் எடுத்து இப்படி கொஞ்சம் மண் போட்டால் மிளகா செடி வந்துடும். இதை போட்டு எனக்கு மிளகா செடி வந்திருக்கு பாருங்கள். இன்னும் அவங்க வளரணும். வந்ததுக்கப்புறம் அது ஒரு ஜானுக்கு மேலே வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம அப்புறப்படுத்திடலாமா, மிளகாய் எடுத்து நட்டுடலாம். பாருங்கள், இதுவும் ஃப்ரிட்ஜு பாக்ஸ் தான். இந்த ஃப்ரிட்ஜு பாக்ஸ் டபுள் டோரு, கடையில் விளம்பரப்படுத்துகிற மாதிரி படுத்துகிறேன். இங்கே பாருங்கள், டபுள் டோர் இது தெரியுதுங்களா? பாருங்கள், இங்கே மிளகா செடி, ஒரு கத்திரிக்கன்று. நல்லா பாருங்கள், இது 2 அடிக்கு இருக்குது. 2 அடிக்கு 2 கத்திரிக்கன்று தான் வச்சுருக்கேன். இங்கே பாவை விதை போட்டு 2 பாவக்காய் வந்திருக்காங்க பாருங்கள். இந்த ஒரு மிளகா இருக்காங்க பாருங்கள். அதேமாதிரி இந்த பக்கமும் கத்திரிக்காய் தான். இப்போ தான் எல்லாம் பூ வச்சுட்டு வராங்க, இன்னும் காய்க்க ஆரம்பிக்கலை. இவங்களும் 50 ரூபா தான் ஃப்ரிட்ஜ் பாக்ஸு. நீங்களாம் ஸ்கூட்டிலே யாராவது எடுத்துன்னு வர சொல்லி கூட எடுத்துன்னு வந்துடலாம். ஆனால் நான் இதுக்கும் ஆட்டோ ஃபேர் கொடுத்து தாம்மா எடுத்துகிட்டு வருவேன். எதுக்காக சொல்கிறேன்னா, தோட்டம் வைக்கிறவங்க நம்ம விதைக்கும் செலவு பண்ண வேணாம், ஜாடிங்களுக்கும் செலவு பண்ண வேணாம். உடல் உழைப்பு இருந்தால் போதும். நம்ம வீட்டிலே இருக்கும் திங்ஸ். அமேசான் கவரு, ஃபஸ்ட்டு காட்டின பிளாஸ்டிக்கு டப்பா, வேஸ்ட்டு பிளாஸ்டிக்கு, இந்த 1/2 லிட்ரு விற்கும் ஒரு டப்பா, அதில் கூட வைக்கலாம். அதில் நான் வசம்பு வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் தோட்டம் வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். 2வது குழந்தைங்கள இந்த கோடை விடுமுறையில் தோட்டம் வைப்பதற்கு பழகுங்க. அவங்களோட மண் எப்படிம்மா வருது, கத்திரி விதை எப்படி வருது, மிளகாய் விதை எப்படி வருது, தக்காளி எப்படி வருது, கடலப்பருப்புனா என்ன, கடுகுனா என்ன, அந்த அரிசி எப்படி நமக்கு பயிரிட்டு வருதுன்னு அதெல்லாம் ஒவ்வொன்றா காட்டினீங்கன்னா அவங்களுக்கே ஒரு தோட்டத்து மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், ஒரு பிடிப்பு வரும். சரிங்களா? அவங்களே இதை கற்றுப்பாங்க. சின்ன வயசுலேயே இதெல்லாம் கற்றுக்கிட்டாங்கன்னா நாளைக்கு ஃபுல் டேலண்ட் உள்ள பிள்ளைங்களாக வளருவாங்கம்மா. நான் அம்மு தோட்டம் சேனல் வச்சுருக்கேன். குக்கிங்கே இருக்குது, தோட்டமும் இருக்குது, எல்லாத்துக்கும் டெமோ இருக்குது. டெமோ பாருங்கள். நீங்களும் தோட்டம் வைக்கணும்னு மனமார வாழ்த்து தெரிவிக்கிறேம்மா. தேங்க்யூம்மா.